ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கு. இன்றைக்கி வந்து காலபைரவ அஷ்டமி, அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அஷ்டமி வரும். ஸோ அதாவது தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது வந்து காலபைரவருக்கு ரொம்ப உகுந்த சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி 11 நாள் ப்ரேயர் வேறு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி காலையில் ஆஸ் யூஷுவல் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஸ் யூஷுவல் ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடாது காய்கறி, வெங்காயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளுமே வெங்காயம் பூண்டெல்லாம் உண்டு அமாவாசையை தவிர. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் என்னோடய லஞ்சு கட்டி கொடுக்கறதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு காலபைரவருக்கு வந்து இந்த மாதிரி அஷ்டமி நாட்களில் வந்துட்டு நான் வந்து வேண்டி இருந்திருக்கேன். அதுக்கு என்ன அப்படின்னா, பையனுக்கு வேலை கிடைக்கணும், படித்து முடிச்சுட்டான், வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது, அதாவது ஒரு வேலையில் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இருந்தது. ஆனால் வந்து அவனுக்கு உண்மையாகவே கிடச்சது என்ன, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. ஸோ அடுத்தது நம்ம எப்போவுமே பசங்க வந்து வேலைக்கு போயாச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது தான். இப்போ அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் காலையில் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் எல்லாம் போச்சுன்னா ரொம்ப ஃப்ரீ தான். ஏன்னா எல்லா கல்யாண வேலைகள் இப்போ எல்லாம் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து கான்ட்ராக்டில் முடிஞ்சு போயிடுது இல்லையா. ஒரு கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவாங்க. கேட்டரிங்லேருந்து நமக்கு நாதஸ்வரத்துலேருந்து டெக்கரேஷன் எல்லாமே அவங்க வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. தாம்பூலம் போடுறதுலேருந்து எல்லாமே. அந்த மாதிரி கான்ட்ராக்டை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு 80% வேலையை நாங்கள் முடிச்சாச்சு. இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த சொந்தக்காரங்களாம் துணிமணி எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வேலைகள். அப்புறம் தாலி வாங்குறது, ஒரு தாலி எப்போவுமே முன்னாடி வாங்கி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. அந்த நாள் தான் வாங்கி வைக்கிறது. ஸோ அதனால் வந்து அது இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 10 நாள் 15 நாள் டைம் இருக்குது அதுக்கு. ஸோ அவ்வளோதான். சின்ன சின்ன வேலைகள்லாம் தான் மிச்சம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுது என்னால். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து காலபைரவர் பூஜையாக இருந்தாலும் சரி, குலதெய்வ பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த சாமி வழிபாடாக இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் திருப்தியாக இருக்கிற மாதிரியும் தான் நான் பண்ணுறது. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அப்பாடா நான் நல்லபடியாக பண்ணேன் அப்படின்னு ஒரு திருப்தி நம்ம மனசுக்குள்ளே வேணும். ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து அதுபடி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் மீறிட்டோம், வந்து தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணிடும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் ஓகே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் இது. மற்றவங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாமல், யாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் பாட்டுக்கு என் வழிக்கு நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், ஒரு வழி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்க இப்போதைக்கு ஒன்றும் செய்யலை. ஏன்னா தோசை தான் அப்போ அவங்க சாப்பிட உட்காரும்போது ஊற்றி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இது லஞ்சுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வாழைக்காய் மசாலா தடவி வறுவலும், அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு, கேப்சிகம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டு கேப்சிகம் ரைஸ் மாதிரி பண்ணி கையில் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வரைக்குமே எங்களுக்கு வீட்டில் வந்து குக்கிங் ஆயில் தான், அந்த ரீஃபைண்ட் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னவே ஹெல்த் இஷ்யூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நல்லெண்ணெய். அது வந்து எப்படியும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 5 லிட்டரு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 2 லிட்டர், அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு கணக்கு வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதுவும் நிறையாவும் எடுத்துக்காமல் அந்த 2 மாதத்துக்கு கணக்கு அப்படியே முடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருவேன் நான். ஸோ சமையல் எல்லாமே வந்து பொரிக்கிறது எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். நம்ம வெத்த குழம்பு, அப்புறம் புளியோதரை இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து மட்டும்தான் வந்து நல்லெண்ணெய். சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல விஷயம்னா அது காம்ப்ரமைஸ் இருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஸோ அதனால் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிக்கிறது அதெல்லாம். அவ்வளோதான், கேப்சிகம் ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். 5 நிமிஷம் தான் அதுக்கு வேலை. ஸோ கடகடன் கேப்சிகம் சீக்கிரம் வதங்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி கேப்சிகம் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு சிப்ஸு தொட்டாலும் சரி, இந்த மாதிரி வறுவலோ இல்லை கத்திரிக்காய் கறி இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இவருக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு. இப்போது பொண்ணுக்கு கட்டி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உட்காந்து சாப்பிட்ணும். எனக்கு வந்து கேப்சிகம் ரைஸில் எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வாழைக்காய் வறுவல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குன்னே வந்து நான் வச்சுருக்கேன், தயிர் சாதம் வச்சுருக்கேன். ஸோ வாழைக்காய் வறுவலை தாண்டி நமக்கு வந்து தயிர் சாதம் தான். 9 மணிக்குள்ளே எனக்கு எல்லோரும் கிளப்பி விட்டாச்சு, வேலை முடிஞ்சது. கிச்சனும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அளவு எல்லாத்தையும் கையோட தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ தான் வேலை எனக்கு இல்லை அவ்வளோக்கா. ஸோ வாழைக்காய் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எனக்கு வந்து தயிர் சாதம் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லி தயிர் சாதம் எடுத்து போட்டாச்சு. இவ்வளோ தான் வந்து தயிர் சாதம், அப்புறம் வாழைக்காய் பொரியல், சின்ன வெங்காயம். இது வந்து அருமையான காம்பினேஷன். இன்றைக்கி காலை இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே நான் முடிஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ தான். இன்னும் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கமே நான் வர மாட்டேன், கிச்சன் க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து படுத்து தூங்கி எழுந்தாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வேலை பார்க்குறது. எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை.